அனைவருக்கும் வணக்கம். உதயண்ணா கரம் கோர்ப்போம் அப்படின்னு கீழடிக்காக போராட போன நீங்க, உதயண்ணாவுடைய கரம் பிடிப்போம் அப்படின்னு சொல்றீங்களே, இது கீழடிக்கான போராட்டமா? இல்ல உங்கள் கட்சியில அடுத்த தலைவர் உதயண்ணா தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள போராட்டமா? அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னொன்னு அமலாக்கத்துறை சோதனை. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துல 3 வருடமா கலந்துக்காத முதல்வர், 4ஆம் வருடம் கலந்துக்க போகும்போது ஒரு சந்தேகம் இருந்தது. இது தமிழ்நாட்டு நிதியை காப்பாற்றுறதுக்காகவா? இல்ல குடும்ப நிதியை காப்பாற்றுறதுக்காகவா? அப்படின்னு அதுக்கான விடை கிடைச்சிருச்சு. ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் மேல வழக்குல இடி போதுமான ஆதாரம் நிரூபிக்கல, போதுமான ஆதாரம் குடுக்கல. அதனால இத ஏத்துக்க முடியாது அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. சோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, உண்மை ஜெயிச்சது, நீதி ஜெயிச்சது அப்படிங்கிறாங்க. நீதி ஜெயிக்கலங்க. எந்த விஷயத்துக்காக டெல்லி போய் சந்திச்சீங்களோ, அந்த விஷயம் ஜெயிச்சது. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனீங்க. குடும்ப நிதியை காப்பாத்துனீங்க. சோ இதுதாங்க நடந்த விஷயம். சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு. ஆனா மக்களுக்கு இதனுடைய அடிப்படை அரசியல் கண்டிப்பாக தெரியும். அதுக்கான பதில் 2026ல கிடைக்கும். நானும் விஷால் சரவணன். நன்றி.